நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல கன்னியாகுமரியில விஜய் அவர்கள் பரப்புரையை மேற்கொள்றாரு. அதுல சில தேர்தல் அறிக்கையா ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறாரு. இதுல முக்கியமா சில விஷயங்களை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். விஜய் சொல்லுகிற இந்த வாக்குறுதி எல்லாம் சாத்தியமுள்ளதா சாத்தியமற்றதா அப்படின்ற ஒரு பார்வையிலும், இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் வாக்குறுதியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு விஜய் அப்படின்னும் நம்ம பார்க்கணும். முதல்ல விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய குரல் சட்டமன்றத்துல சட்டசபையில ஒலிக்கணும். 10,000 பேர் கையெழுத்து போட்டா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நிச்சயம் இங்க செவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. 5 லட்சம் பேர் கையெழுத்திட்டா சட்டமன்றத்துல இதை பத்தி விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவது அப்படின்னு தான் ரொம்பவே குழப்பமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில ஒரு குடிநீர் பிரச்சனைன்னு வச்சுப்போம். இதுல ஒரு 10,000 பேர் கையெழுத்து போட்டு நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிடலாம். அந்த தொகுதியில ஒரு 2 லட்சம் பேர், அதிகபட்சம் 3 லட்சம் பேர் வாக்காளர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 லட்சம் பேர்ல 10,000 கையெழுத்து அப்படின்றது ஈஸியா வாங்கிடலாம். வாங்கிட்டு இதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் உடனே பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது மாத்திரம் இல்லாம 5 லட்சம் பேர் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக நீங்க கையெழுத்து போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புனீங்கன்னா அது சட்டசபையில விவாதிக்கப்படும். மக்களுடைய குரலா இருந்து அது விவாதிக்கப்படும். மக்கள் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைப்பும் வைக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியில 3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. 5 லட்சம் பேர் கையெழுத்து வரணும். மீதி 2 லட்சம் பேர் பக்கத்து தொகுதியில போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கையேந்தி என்ன பண்ணணும், வாங்கிட்டு வரணும். ஸோ இதை களத்து ரீதியா இது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பாத்தீங்கன்னா இது சாத்தியமற்றதா சாத்தியம் உள்ளதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சிக்கலானது அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகுதியில 3 லட்சம் பேர் இருப்பாங்க. நான் சொன்னல, இந்த 3 லட்சம் பேர் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக கையெழுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 லட்சம் பேர் கையெழுத்து வரும். இது பக்கத்து மாவட்டத்துல குடிநீர் பிரச்சனைக்காக நீங்க போனீங்கன்னா அந்த தொகுதியில் ஆல்ரெடி குடிநீர் விநியோகம் அதிகமா வந்துட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப பக்கத்து தொகுதியில அந்த குடிநீர் பிரச்சனையே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த தொகுதி மக்கள் குடிநீர் பிரச்சனைக்காக இந்த தொகுதி மக்களுக்கு 2 லட்சம் பேர் கையெழுத்து போடுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டான கேள்விக்குறி. இது சென்னை போன்ற மாநகரங்கள்ல இது சாத்தியமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா கிராமப்புறங்கள்ல இது கை கொடுக்குமா அப்படின்னா அது ஃபெயிலியரா தான் ஆகும். ஏன்னா பக்கத்து தொகுதியில குடிநீர் பிரச்சனையே இல்லை, நானா உங்களுக்கு நாங்க எப்படிப்பா குடிநீர் பிரச்சனைக்கு கையெழுத்து போட்டா எங்களுக்கு பாதிப்பு வருமே அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது ஒரு வகையான ஒரு பாதகமான விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆளுங்கட்சியா ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்ற மாதிரி அவங்க போக்கிலே போவோம். அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் திமுக எதிர்கட்சியா இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ திமுக அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 லட்சம் இல்ல, 5 லட்சம் இல்ல, 10 லட்சம் கையெழுத்தை கொண்டு வருவாங்க, திரட்டுவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு எதிர்கட்சியும் அப்படி செய்யும். இது திமுக ஆளுங்கட்சியா இருந்தா கூட, தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா இருந்தா கூட அப்படி செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இப்படி எடுத்துப்போம், திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா இருக்குன்னு, எதிர்கட்சியா இருக்கிற தமிழக வெற்றி கழகம் திமுகவுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கணும், அழுத்தத்தை கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும்ன்றதுக்காக 10 லட்சம் பேர் இல்ல, அவங்களுடைய 1 கோடி உறுப்பினர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அதுவே கையெழுத்தா நீங்க எடுத்துட்டு வந்தாலும் இந்த பக்கம் திமுக என்ன பண்ணும், அப்படியேப்பட்ட பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்தை மாத்தி மாத்தி கொண்டு வராங்க. இப்படி கையெழுத்தை மாத்தி மாத்தின்னு மக்கள் கிட்ட கொண்டு வருவாங்களே கண்டி, இது விவாத பொருளாகுமா சட்டமன்றத்துல அப்படின்னா கிடையவே கிடையாது. இது ஒரு பேசும் பொருளாவே போயிடும். சோ விஜய் அவர்கள் சாத்தியமற்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. இது ஜனநாயகத்துக்கு சாத்தியம் உள்ளதுன்னு விஜய் சொல்லி நம்ப வச்சாலும் பிராக்டிக்கலா எடுத்துட்டீங்கன்னா இது சாத்தியம் இல்லை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அதனால விஜய் அவர்கள் இந்த 10,000 கையெழுத்து 5 லட்சம் கையெழுத்து அப்படின்றதெல்லாம் சாத்தியம் இல்லாதுப்பா, போற போக்குல மக்களை ஏமாத்துறது. அவர் சினிமாவில் வந்தார்ல, சினிமாவில் படம் எடுக்கிற மாதிரி இதை நினைச்சிட்டாரு. சினிமாவில் நீங்க எதை வேணாலும் மாத்தி எடுத்துடலாம், லாஜிக்கே இல்லாததை கூட நீங்க என்ன பண்ணலாம், லாஜிக்கா வச்சுக்கலாம். ஆனா களத்துல நிஜத்துல அப்படி கிடையாது. எது லாஜிக்கோ எது பிராக்டிக்கலா எடுத்துக்கொள்ளப்படுமோ அதுதான் நீங்க என்ன பண்ணணும், மக்களுக்கு சொல்லணும். சும்மா போற போக்குல சினிமாவில் கதை உடிச்சிடுற மாதிரி நீங்க என்ன பண்ண முடியாது, அடிச்சு விட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னொன்னு, தமிழ்நாடு பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொன்னார்ல, இந்த பிரிவிலேஜ் கார்டு பாத்தீங்கன்னா இத அவர் சொல்றாரு ஆதார் கார்டு மாதிரி
தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கார்டுல ஒரு தனி மனிதனுடைய எல்லா விவரங்களும் இருக்கும். அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை இங்க செயல்படுத்துறாங்கன்னா அவங்க போய் அப்ளை பண்ணவே தேவையில்லை, டைரக்டா அவங்களுக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா தொழில்நுட்ப ரீதியா நீங்க பண்ணும்போது இந்த தொழில்நுட்பத்துல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதுவும் நம்ம நல்லா நோட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஆதார் கார்டு, பேன் கார்டை வச்சு ஒருத்தருங்க இப்ப என் பெருமையிலே வச்சுக்கோங்களேன், என் பேன் கார்டு, என் ஆதார் கார்டு வச்சு என் அனுமதி இல்லாம ஒருத்தருங்க என்ன பண்ணலாம், லோன் எடுக்கலாம். எவ்வளோ சைபர் கிரைம் எல்லாம் வந்துருச்சுங்க, பயங்கரமான கிரைம் நடக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்த விஜய் அவர்கள் இப்படி அசால்ட்டா என்ன பண்றாரு, எடுத்துட்டு போக முடியுமா? இதுல எவ்வளவு பிளஸ் இருக்கு, எவ்வளவு மைனஸ் இருக்கு. இது சாத்தியமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதுல குளறுபடிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் கூட விட்டுறலாம். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தார். இது ஆல்ரெடி திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு, சூப்பர் ஆப்னு சொல்லிட்டு. மக்கள் தமிழ்நாடு அரசு மூலியமா வழங்குற சலுகைகளை, அது மாத்திரம் இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறப்பு சான்றிதழா இருக்கட்டும், பிறப்பு சான்றிதழா இருக்கட்டும், வரி செலுத்துறதா இருக்கட்டும், ஆதார் கார்டு, இது மாதிரி வசதிகள் எல்லாமே இந்த ஆப் மூலியமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பர் ஆப் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு. ஆனா இத அப்படியே காப்பி பண்ணிட்டு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப், இந்த வெற்றி தமிழ்நாடு மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, இதுல கழகத்தை தூக்கிட்டாரு, அப்படியே உல்டாவா போட்டாரு, வெற்றி தமிழ்நாடு ஆப் அப்படின்னு போட்டாரு. இது ஆல்ரெடி திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேசப்படுது. போய் திமுக கிட்ட இருந்து சுடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை இல்லையா அப்படின்னு பலர் கேள்வி கேட்டுருக்காங்க. திமுக தான் எதிரி, திமுக தான் எங்களை தடுக்குது, திமுக தான் எங்களை வளர விட மாட்டேங்குது இப்படின்னு திமுகவுக்கு எதிராகவே சொல்லி தெரிஞ்சிருக்கிற விஜய், ஏன்பா திமுக கிட்ட இருந்து நீங்க தேர்தல் வாக்குறுதியை சுடணும், அதுக்கு நீங்க வேற கட்சியிலிருந்து சுட்டுருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு போக்கு இல்லையா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல பல ஆயிரம் ஆப்புகள் இருந்தாலும் ஒரே ஆப்ல எல்லாத்தையுமே மக்களுக்கு இல்லம் தேடி எல்லாமே கொடுத்துடணும், யாரும் மக்கள் வந்து கியூல நிக்க கூடாது அப்படின்ற ஒரு, இன்னும் சொல்ல போனா இந்த பத்திரப்பதிவு துறையில கூட மக்கள் யாருமே அலுவலகத்தை நாடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு என்ன பண்ணிருக்கு, சூப்பரா மக்களுக்கு ஆப்புகளை இணையதளத்தில் உருவாக்கி வச்சிருக்கு. இவர் வந்து திரும்ப என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இதெல்லாம் கொஞ்சமாச்சுன்னா லாஜிக் இருக்கா? அதாவது நீங்க படத்துல கதைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ முதல்வன் படத்துல கூட எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு நாள் முதலமைச்சராக இருப்பார், பல விஷயங்களை அதிரடியாக கலப்பார், ஒரு நாளுக்குள்ள பயங்கரமா இது பண்ணிட்டாருப்பா, சாதிச்சுட்டாருப்பாரு. இது படத்துக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம், லாஜிக்கே இல்லாத விஷயத்த நீங்க லாஜிக்கா கொண்டு வரலாம் படத்துல. ஆனா ரியல் அது மாதிரி பண்ண முடியும்? சான்ஸ் இல்லை, யாராலையும் அப்படி பண்ணவே முடியாது. அது ஒரு நாள் இல்லை, நீங்க 10 வருஷம் கொடுத்தா கூட முதல்வன் படத்துல அர்ஜுன் பண்ண மாதிரி 10 வருஷத்துல நீங்க பண்ண முடியாது. அந்த ரேஞ்சுக்கு அரசியல் காலம்ன்றது ரொம்ப டேஞ்சரான காலம். ஒரு அந்த பதவியில இருக்கிறவங்க வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருக்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா யார் எப்ப எந்த சைடுல இருந்தே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ஒரு அரசு தவறு செய்யும், கபார பிடிச்ச அது அரசியல் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தானோ. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் வைப்பாங்க, புரோட்டோகால் ரீதியாக தான் வைப்பாங்க, சட்ட ரீதியாக தான் வைப்பாங்க. தான் தோன்றித்தனமா யாருமே இது பண்ண மாட்டாங்க. விஜய் சொல்றது எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு செய்தான், யாரு கேள்வி கேட்க போறா? பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி விஜய் வந்து கடிவாளம் போட்டுன்னு போறாரு. என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை, நான் ஆட்சியை புரிஞ்சுட்டு நான் இங்க வந்து ஆட்சி நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டேன்னா நான் சொல்றதுதான், அப்படியெல்லாம் கிடையாது. இங்க எல்லாமே சட்ட ரீதியா பண்ணணும். ஒன்றிய கவர்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் தான் பண்ணணும். ஏனோதானெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு, தமிழ்நாடு அரசு தானா செயல்படுத்தலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒன்றிய கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவ்வளவும் இருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் கடந்து போயிட்டு சினிமாவில் நடிக்கிற மாதிரி போற போக்குல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டுன்னு சொல்றாரு, அது மாத்திரம் இல்லாம மக்கள் அரங்குன்னு சொல்றாரு, 10,000 கையெழுத்து 5 லட்சம் கையெழுத்துன்னு சொல்றாரு, சூப்பர் ஆப்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு சார் சாத்தியம் இல்லாத சொல்றீங்க? ஆல்ரெடி திமுக அரசு இங்க சூப்பர் ஆப்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு பயங்கரமா பண்ணாங்க, தேர்தல் அறிக்கையில இருக்கு. அதை சுட்டுட்டு வந்துட்டு நான் இப்படி சொல்றேன், வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு இதுல போற போகல ஸ்டாலின் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, இது அவரு கதை விடுற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு. உண்மையிலேயே கதை விடுறது யாரு, உதார் விடுறது யாரு, பீலா விடுறது யாரு தெரியுமா? விஜய் தான் அப்படின்னு தான் சொல்லணும். பீலாவா விட்டு சுத்தி நிற்கிறாரு, உதாரா விட்டு சுத்தி நிற்கிறாரு, பொய்யா சொல்லி சுத்தி நிற்கிறாரு. அடுத்தவங்க வீட்டுல இருந்து என்ன பண்ற பொருள் எடுத்துன்னு வந்துட்டு இது நான் கண்டுபிடிச்ச பொருள் அப்படின்றாரு. உண்மையிலே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை திருடின்னு வந்துட்டு இது என் தேர்தல் வாக்குறுதின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வேலைகளை தான்
விஜய் அவர்கள் செய்யறாரு அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஸோ கன்னியாகுமரியில விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே சூழலுக்கு ஏற்றவாறு இல்லை, காலத்துக்கு ஏற்றவாறு இல்லை. அது குழப்பங்களை ஏற்படுத்தும். அது சாத்தியம் இல்லாத ஒரு வாக்குறுதியா தான் இங்க கருதப்படுது. ஸோ இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.